இன்றைய தினம் உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்தோம். செய்தியாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அவருடைய பாதுகாப்பு குறித்து சட்டமன்றத்திலே பேசுவதற்கு அனுமதி கேட்டோம். அனுமதி மறுக்கப்பட்டது. நாங்கள் வெளியெடுப்பு செய்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு முன்பாக ஊடகவியலர் திரு சவுக்கு சங்கர் வீட்டில் 24/3/2025 அன்று காலை அவரது தாயார் அவர்கள் தனியாக வீட்டில் இருந்தபோது சுமார் 50 பேர் கொண்ட கும்பல் அத்துமீறி அவருடைய வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து தாக்கல் நடத்தி அங்கு இருக்கின்ற பொருட்களை எடுத்துச் சென்றதுடன் அந்த பொருட்கள் பல பொருட்களை அடித்து நொறுக்கியிருக்கின்றார்கள். மற்றும் படுக்கறை, சமையலறை, சமையல் பொருட்கள் அனைத்தும் அதை சேதப்படுத்துகின்றார்கள். அதோடு வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுதே அவள் எடுத்து வந்த அந்த மலத்தை வீட்டுக்குள் கொட்டியும் சாக்கடை தண்ணீரை ஊற்றியும் வீட்டை மிக மிக மோசமான முறையிலே, கொடுமையான முறையிலே இந்த செயல் செய்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் வன்மையாக ஏற்கனவே கண்டித்திருக்கின்றோம். இப்படி கீழ்த்தரமான செயல் இதுவரை தமிழகத்திலே நடந்த வரலாறு இல்லை. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள யாரும் இதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள். உண்மையில் இந்த சம்பவம் கொடுமையின் உச்சம், அராஜகத்தின் வெளிப்பாடு. தூய்மை பணியாளர் போர்வையில் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் மற்றும் இதற்கு பின்னணியில் உள்ளவர்கள் மீது சட்டப்படி கடுமையாக எடுக்க வேண்டும் என்று அப்பொழுது வலியுறுத்தினோம். ஆனால் அரசு நாங்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை அவையிலே எடுத்துக் கொள்ளவில்லை. பிறகு அதை கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொடுத்து அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இப்படி பட்டம் பகலில் ஒரு வீட்டில் அத்துமீறி நுழைந்து இப்படி கொடுமையான செயலை செய்திருக்கின்றவர்கள் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் சட்ட நீதியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வகையிலே இதை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு எங்களுடைய இயக்கத்தினுடைய சட்டமன்ற அதிமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு கொடுத்தார். அதுக்கு நாங்கள் உள்ளெல்லாம் போகல. எங்களுடைய கோரிக்கை, ஜனநாயக நாட்டில் அனைவரும் சமம். இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. அதில் தமிழ்நாடு மாநிலம் இருக்குது. தமிழ்நாடு இருக்கிற காவல்துறை, ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போட்டப்பட்ட காவல்துறை இன்றைக்கு கைகட்டி மௌனம் சாதித்து திமுகவுக்கு ஏவல் துறையாக செயல்படுறதுதான் மிக மிக கேவலமா இருக்குது. இது எல்லா பகுதியிலும் போகுது, எல்லா மாநிலத்திலும் இது போகுது, செய்தியா நீங்க போகுது. ஆக ஒரு பிரபலமான ஊடகவியலாளருக்கு இப்படிப்பட்ட நிலைமைனா அப்புறம் தமிழகத்தில் எங்க சட்ட ஒழுங்கு சரியா இருக்குது? முதலமைச்சர் சொல்ற மிக சிறப்பா இருக்குது, அங்கொன்று இங்கொன்று தான் நடக்குது. வேண்டுமென்ற எதிர்க்கட்சிகள் இதை பெரிதுபடுத்துறாங்க. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது, சரியான வழக்குகள் அவர் மேல் போடாம அன்றைய தினமே ஜாமீன்ல வராரு. அப்படி இல்லையா? ஆதரவு எதிர்ப்பு எல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஜனநாயக நாட்டில் ஜனநாயகப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பு வேணும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேணும். ஆளுங்கட்சி இதுக்கு துணை போகக்கூடாது. அப்படின்னா மக்கள் எப்படி ஜனநாயக நாட்டில் வாழ முடியும்? ஒரு அரசாங்கம் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேணும், அனைத்து வகையிலும் அரசு உதவி செய்ய வேண்டும். அதற்கு மாறாக அரசாங்கமே இதற்கு துணை போய்விட்டதா என்று என்ன தோன்றுகிறது? எவ்வளவு கொடுமையான செயல்! ஒரு மலத்தை கூட வீட்டில் கொட்டினா ஒத்துக்குவாங்களா? அவர் வீட்டில் கொண்டு கொட்டினா ஒத்துக்குவார் அவரு? இன்றைக்கு அவை முன்னவர் சொல்றாரு இதெல்லாம் ஒரு பெருசா, அவர்களுக்கு பெருசா தெரியாது, திமுக காரருக்கு இதெல்லாம் பெருசா தெரியாது. நாட்டு மக்களை சிந்திச்சா தானே தெரியும். நாட்டு மக்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியாம இருக்கிற ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம். நாங்க மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்க குரல் கொடுக்கிறோம். இவர் அவர் என்றெல்லாம் நாங்க பாகுபாடு பார்க்கல. எந்த ஒரு மனிதருக்கு இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்படிப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானம் ஏதாவது சொல்ல, ஏதாவது எடுக்கல சொல்லுங்க. எத்தனை கவன ஈர்ப்பு! இவர்கள் இன்னும் சொல்ல போனா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. ஆக இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க?
ஆண்டுக்கு 100 நாள் சட்டமன்றம் நடக்குன்னு சொன்னாங்க. மொத்தமே 119 நாள் தான் நடந்திருக்குது. இப்பதான் இத தொலைக்காட்சியிலையும் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் நாங்கள் வெளியிட்ட காரணத்தினால இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் நடத்துறாங்க. இல்லைன்னா இது நடத்த மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. நல்லா சிந்திச்சு பாருங்க. இவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட எந்த அறிவிப்பாவது நிறைவேற்றிருக்காங்களா? எதுவுமே இல்ல. சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்ல. எத்தனை கவன ஈர்ப்பு நாங்க எடுத்துக்க தெரியுங்களா? மாலை 5 மணி வரை நாங்க மானிய கோரிக்கை நடத்தியிருக்கிறோம். மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு முழு வாய்ப்பு கொடுத்தோம். அவர் பேசுவதெல்லாம் கவனமா எடுத்துக்கொண்டு அதை தீர்த்து வச்சதுனாலதான் எங்களுடைய அரசாங்கம் சிறப்பான அரசாங்கம் என்று மக்கள் போற்றப்பட்டார்கள். இந்த அரசாங்கத்தை பத்தியே பேச முடியல. 10 நிமிஷம் பேசுகிறாங்க. 10 நிமிஷத்துல என்னத்த பேசுறது? ஏங்க, ஒரு இலாக்காவுடைய பிரச்சனையை 10 நிமிடத்தில் எப்படி அதை சுருக்கமா பேச முடியும்? அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு. அதுவும் பல பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதிமுகவில் 62 உறுப்பினர் எங்களோட இருக்கிறாங்க. பல பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பில்லா போச்சு. மக்கள் பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு தான் வராங்க. ஆனா இந்த அரசாங்கம், இந்த சட்டமன்றம் அதுக்கு அனுமதி கொடுக்க மறுக்குது. அதுதான் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ திரும்பவும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படும் அப்படின்றத முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஏங்க, அவரு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று மக்கள்கிட்ட வாக்கு பெறுவதற்காக வாக்கு கொடுத்துட்டாரு திமுக சார்பா. இன்னைக்கு வேற வழி இல்ல. நாட்டு மக்கள்கிட்ட போனா கேள்வி கேட்பாங்க. அதுக்கு மலுப்பலான பதில் ஏதாவது வேணும்ல? அதுக்காகத்தான் இந்த நீட் தேர்வு சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம் சொல்லியிருக்காரு. ஏன் இதற்கு முன்பு தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டீங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா? அப்ப என்ன சொன்னீங்க? திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலை முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். இதுவரைக்கும் பதிலே இல்லை. அதுக்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். அமைச்சர் ஆயிட்டார். இப்போ அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துங்க. எத்தனை நாளைக்கு தான் அந்த நாட்டு மக்களை ஏமாத்துவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முந்தி நினைக்கிறேன், சட்டமன்றத்தில் இந்த நீட் தேர்வு குறித்து பேசிக்கொண்டிருந்த பொழுது முதலமைச்சர் அவர்கள் கருத்தை தெரிவித்தார். இது நீதிமன்றத்தில் இருக்குது, எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்புறம் எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போடுறீங்க? ஏற்கனவே சட்டமன்றத்தில் உங்களுடைய கருத்தை தெரிவிச்சிட்டீங்க. நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது, அதனால இது எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. மீண்டும் எதற்கு ஒரு முறை சட்டமன்றத்தில் தன்னுடைய கருத்தை, திமுக கருத்தை பதிவு செஞ்சு மக்களை ஏமாற்றுவதற்காக, இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். அனைத்து கட்சி கூட்டம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கார். ஏன்னா தேர்தல் வந்தா போய் மக்கள்கிட்ட கேட்கும்போது இதை கேள்வி கேட்பாங்கள, அதை மக்களிடத்திலிருந்து தன் தவறை மறைப்பதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாங்க. நாங்களும் தாங்க தீர்மானம் நிறைவேற்றணும். நாங்க மட்டும் சும்மாவா இருந்தோம்? நீட் தேர்வு தமிழகத்துக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பணும். நீதிமன்றத்தில் நாங்கள் போராடினோம். அப்பெல்லாம் எவ்வளவு கிண்டலும் சொல்லி எங்களை பேசுனீங்க. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை பேர் இன்றைக்கு நீட் தேர்வு தோல்வி வந்துவிடும் என்று உயிர் நீத்திருக்காங்க? சொல்லுங்க. 20 பேர் உயிர் நீத்திருக்காங்க இது வரைக்கும். சுமார் 20 பேர். இன்றைக்கு கூட எங்களுடைய கொங்கனாபுரம் பகுதியில் ஒரு இறந்திருக்கிறார். எண்ணி பாருங்க. இவருடைய பேச்சை நம்பித்தான் அந்த மாணவர்கள் இருக்கிறாங்க. நாங்க நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவோம் பொய்ய சொல்லி சொல்லி 4 ஆண்டு காலம் ஓட்டிட்டாங்க. இப்ப நம்ம பொய் சொல்வதற்கு வழி இல்லை. ஏன்னா சட்டமன்றத்திலே முதலமைச்சர் சொல்லிட்டார். அதுக்காகத்தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை, நீட் தேர்வு குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக எடுக்கப்படணும். இதனால என்ன எடுக்க போறாங்க? ஒன்னும் கிடையாது. நாங்க மட்டும் என்ன சொன்னோம்? நாங்க இல்லைன்னா சொன்னோம். என்னங்க இருக்கு? நீங்க அந்த கேள்வி கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஒருத்தருட்டு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. எங்களை தான் திருப்பி கேட்கறீங்க. சார், நாங்க எடுத்த என்ன நடவடிக்கைமோ அதே தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது இளைஞர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி திமுக ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், நீட் தேர்வு ரத்து செய்த ரகசியம் இருக்குது, இப்படி எல்லாம் பொய் மேல பொய்ய சொல்லி இளைஞர்களை, பொதுமக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே
நாட்டு மக்கள் இளைஞர்களும் பெற்றோர்களும் இப்படி பொய் பேசி வாக்குகளை பெற்ற திமுக கட்சிக்கு மரணடி கொடுக்க போறாங்க. நாங்க பின்னால சொல்றோம், இருக்கிறத கேள்வி கேளுங்க. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதாவை மத்திய அரசு நிராகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த நீட் தேர்வு வந்ததுனால இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் இதுல போட்டி போட்டு மதிப்பெண் பெற முடியாத சூழ்நிலை இருந்தது. பெரும்பாலும் ஏழை எளிய மாணவர்கள், ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் கனவு. அந்த கனவை நனவாக்கியதும் அதிமுக அரசாங்கம் தான். 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு சுமார் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராக, பல் மருத்துவராக இன்றைக்கு கல்வி கற்று வருகிறார்கள். சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் பேரவைக்கு வெளியே கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் பேசிய காட்சிகளை முழுமையாக பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.